அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். டாரட் கார்ட் ரீடர், ரெக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். இந்த பதிவில் நம்ம நியூமராலஜி பற்றி பார்க்கலாம். நியூமராலஜினா என்ன அப்படின்னு சொல்லி பலருக்கும் டவுட் இருக்கும். நியூமராலஜியும் ஒரு அஸ்ட்ராலஜி டைப் ஆஃப் ப்ரெடிக்டிங் மெத்தட் தான். அதாவது ஒரு விஷயத்துக்காக ப்ரெடிக்ட் பண்ணுற மெத்தட் தான். எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோன்னா நம்பர்ஸும் பிளானட்ஸ் அண்ட் நம்மளோட நேமில் இருக்க அதிர்வை வச்சு தான், வைப்ரேஷன்ஸை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். நம்பர்ஸ்க்கெலாம் வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்பர்ஸ் எல்லா நம்பருக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷன் படி தான் நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். 1 நம்பருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, 2 நம்பருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, 3க்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, 4க்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதன் வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷனும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருச்சு, நியூமராலஜினா நம்பர்ஸை வச்சு கால்குலேஷன் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறது தான் அப்படின்ட்டு. இந்த நியூமராலஜியில் என்னெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களோ அது எல்லாமே நியூமராலஜிலையும் பார்க்கலாம். அதுக்கான தீர்வு நியூமராலஜிலையும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது நியூமராலஜினா இப்போ வந்தது தானே அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, நியூமராலஜியுமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி மாதிரி பழமையான ஒரு கலை தான். என்ன, ஒரு 500 வருடங்கள் பின்னாடி வந்திருக்கோமே தவிர்த்து அது இப்போ வந்தது கிடையாது, நேற்று வந்தது கிடையாது, 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது கிடையாது. இதுவுமே பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி மாதிரியே தான் இருக்கிற ஒரு கலை நியூமராலஜி. எத்தனை டைப் ஆஃப் நியூமராலஜி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ நிறைய பேர் வெஸ்டர்ன் நியூமராலஜியும் பார்க்குறாங்க. இந்த லோஷோ கிரிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் நியூமராலஜி. அது நம்ம நாட்டை சார்ந்தது கிடையாது, நம்மளோட சிஸ்டமில் வரக்கூடியது கிடையாது. அது அவங்க பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் அதுவுமே நம்ம வேதிக் மெத்தட் ஆஃப் நியூமராலஜி மாதிரியுமே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். பட் அதில் வெஸ்டர்ன் நியூமராலஜி, நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேதிக் மெத்தட் ஆஃப் நியூமராலஜின்றது அது டிஃப்ரெண்ட். நம்ம எப்படி அஸ்ட்ராலஜி, நம்மளுக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜி சிஸ்டம் இருக்குது, கலை எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த நியூமராலஜியுமே நம்ம மண்ணுக்கான அந்த தன்மையோட ஒரு கலை இருக்குது. இதுவும் ஒரு கலைகளில் சார்ந்தது தான். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் நியூமராலஜின்றது பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தது தான், இப்போ ஒரு புது விஷயம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வர கேள்வி என்னென்னா, இந்த நியூமராலஜி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் என்னுடைய பர்சனலான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனோட பர்த் டேட்டை வச்சும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சுமே அந்த பர்சனோட பிஹேவியரை நம்ம ஓரளவுக்கு, கேரக்டர்ஸை ஓரளவுக்கு நம்மளால் அனாலிசிஸ் பண்ணி சொல்ல முடியும். ஏன் நான் மற்றவங்களோட கேரக்டரை அனாலிசிஸ் பண்ணணும், மற்றவங்கள பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, எனக்கு அந்த விஷயத்துக்கான அவசியமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிற பொழுது, இது எல்லோருக்குமே அப்ளிகபிள் கிடையாது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்களோ, ரிலேஷன்ஷிப்பை புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் கூட ஒரு மணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் டீல் பண்ணும்பொழுதோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கேரக்டரிஸ்டிக் இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 80% வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஒரு கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷனை கண்டிப்பாக நியூமராலஜி தரும். ஒரு நல்ல நியூமராலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லாமே நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களோட லைஃப்பை இன்னுமே ஒரு மேன்மையான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நியூமராலஜி பயன்படும். அதே மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போனோன்னா எப்பயுமே நெகட்டிவாக தானே சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்பயுமே நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க எந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்டுமே. அதே மாதிரி தான் நியூமராலஜிஸ்ட்டும் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே ஒரு டூலாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை ஒரு டூலாக, ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஒருத்தவங்க அஸ்ட்ராலஜியை பார்த்துட்டு அப்படியே நடந்துக்கணும் அப்படின்னு நடப்பாங்க. ஸோ அது நான் தவறுன்னு சொல்ல, அது அவங்களோட அவங்களோட விருப்பம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதை ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. அந்த கைடன்ஸ் கூட உங்கள் ஐடியாவை இன்கார்ப்ரேட் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும்.
ஒரு விஷயம் நெகட்டிவாகவே சொல்கிறாங்கன்னா கூட அது நெகட்டிவாக நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் அது இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த நெகட்டிவிட்டியை உங்கள் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணாமல் அதை எப்படி அவாய்ட் பண்ணி ஒரு பெட்டரான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது இன்னும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நியூமராலஜி பற்றி வரும் வீடியோஸில் இன்னும் நல்ல ப்ரீஃபாக பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.